நான் அம்மா பேசுறேன்பா. குரலில் உற்சாகம் தென்பட, இந்தியாவிலிருந்து சிங்கப்பூரில் இருக்கும் மகனுக்கு பேசினாள் சுபத்திரை. தாயின் உற்சாக குரலில் தானும் உற்சாகம் மிளிர, சொல்லுமா என்றான் செல்வம். நம்ம தேனுவை பெண் பார்த்துட்டு போனவங்க அடுத்த வாரமே நிச்சயதார்த்தம் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. உள்ளம் மகிழ்ந்தான். ஜோசியரிடம் கலந்து பேசி அடுத்த மாதமே கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க செல்வம். எல்லாரையும் நிச்சயத்துக்கு அழைக்கணும். கல்யாணத்துக்கு வந்துடுவாய்தானே? அது வந்துமா, லீவு கிடைக்கணும். ஏம்மா? படாரென அம்மாவிடமிருந்து ஃபோனை பிடுங்கினாள் தேன்மொழி. அண்ணே, எப்படியாவது வந்துருண்ணே. நீ வந்தால்தான் எனக்கு பெருமையாயிருக்கும். 2 அக்காள்கள் கல்யாணத்துக்கும் வராமல் இருந்த மாதிரி இப்பவும் இருந்துடாதே என்ன? அன்பு தங்கையின் குரலில் வழிந்த ஏக்கம் அவனை வதைத்தது. எனக்கு மட்டும் ஆசை இல்லையா தேனு? பிரயாண செலவை கூட மிச்சப்படுத்த வேண்டிய நிலைமை அப்போது. ஆனால் கடவுள் அருளால் இப்ப அந்த நிலை இல்லை. கண்டிப்பா வருவேன், நீ கவலைப்படாமல் கல்யாண கனவில் மிதந்திட்டிரு, சரியா? போன்னே. செல்வம் போனை வைத்துவிட்டு நீளமானதொரு நிம்மதி பெருமூச்சை வெளியிட்டான். மனம் நிறைந்திருந்தது. எத்தனை வருடங்கள் குடும்பத்துக்காக உழைத்து இன்று கடைசி கடமையையும் இனிதே நிறைவேற்றும் கட்டத்திற்கு வந்தாயிற்று. காலத்தோடு சேர்த்து கரைந்த கஷ்டங்கள் எல்லாம் நினைவுக்கு வந்தன. எத்தனையோ இழப்புகளையும் அவமானங்களையும் சந்தித்து வந்தபோது அவன் வயதோ 35. சூழ்நிலைகள் அவனை சுழற்றிவிட்டு தன் திருமணத்தையே மறந்து போனாலும் கண்ணாடி அவன் பருவம் தாண்டிய முகத்தை காட்டும் போது ஐயோ என்ற மௌன அலறல் அவன் மட்டுமே அறிந்த ஒன்று. பெற்றார், உடன் பிறந்தார் என்று அவனுக்கு தெரிந்த அந்த உறவுகள் மட்டுமே அவனது உலகமாக இருந்தது. அவனது அந்த சின்னஞ்சிறு உலகத்தை காப்பாற்ற அவன் பிரயாணித்தான் கடல் கடந்து. கற்பனையிலும் நினைத்திடாத சிங்கப்பூர் வாழ்க்கை புதிதாக இருந்தது. 6ஆம் வகுப்பு படித்து முடித்த போது அப்பா வாதத்தில் விழுந்தார். 2 அக்கா, ஒரு தம்பி, தங்கை என சகோதர சகோதரிகள். அம்மா தன் அண்ணனிடம் சில்லறையோடு ஏச்சுக்களையும் வாங்கியே பிள்ளைகளின் வயிறை நிரப்புவாள். 5 பிள்ளைகளை ஈன்றெடுத்த அன்பு தாய் அவள். அன்பு வடிவம் மாறி வறுமையின் கொடுமையால் கந்தலாடைக்குள் கசங்கிப்போனாள். கசங்கிப்போன தாயை காய விடாமல் தன் மாமாவின் கடையிலேயே கூலிக்கு ஆளானான். அவன் சொந்த மாமாவே ஆனாலும் எண்ணித்தான் சம்பளமும் கொடுத்தார். பகல் முழுவதும் அரவயிற்று பழம் கஞ்சியையும் குடித்துவிட்டு சகோதரனின் வரவுக்காக காத்திருக்கும் பிள்ளைகளை பார்த்து கண்ணீர் விடுவாள். மூளையில் முடங்கி கிடக்கும் தந்தை தான் வாழ்ந்த காலங்களிலே ஊதாரியாய் திரிந்ததை எண்ணி உக்கிப் போவார். உலை கொதிக்க மகன் வரவுக்காக வாசலில் நிற்கும் தாயிடம், வரும்போது காய்கறிகளை கூறு போட்டு விற்கும் அகிலத்திடம், வேண்டாம் என ஒதுக்கி வைத்திருக்கும் உடைந்த தக்காளியையும் முற்றல் கத்தரிக்காயையும் வாங்கி வரும்போது அதற்காகவே காத்திருந்தவள் அவசர அவசரமாக சமைப்பாள். இப்படி சேமித்த சொற்ப பணமும் அப்பாவின் மருந்து செலவுக்காக கரையும் போது அம்மா புலம்புவாள். குற்ற உணர்வால் பாதிக்கப்பட்டு உள்ளம் உடைந்து தன் உயிரையும் துறந்தார் தந்தை. 12ஆம் வகுப்பு படிப்பை நிறுத்திவிட்டு மாமாவின் உதவியால் வெல்டிங் பயிற்சி பெற்றான். அவர் தனது கடனை வசூலிக்கவும் அக்குடும்பத்தை காப்பாற்றும் மிகப்பெரிய பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளவும் தெரிந்தவர் மூலமாக எப்படியோ சிங்கப்பூருக்கு அனுப்பி வைத்தார். 25 வயதாகியும் மணமுடியாத அக்காவும் 2 வயது வித்தியாசத்தில் அடுத்த அக்காவும் தான் அவனுக்கு பெரிதாக தெரிந்தனர். ஆரம்பத்தில் வேலை பளுவால் திணறிப்போனான். பசியும் பட்டினியும் அவனுக்கு ஒன்றும் புதிதல்ல என்றாலும் சக்திக்கு மீறிய வலுவான வேலையால் வறண்டு போனான். ஆரம்பத்தில் கஷ்டப்பட்டாலும் அம்மாவின் கண்ணீரும் விடாமுயற்சியும் அவனை அயராது உழைக்க வைத்தன. உறங்கவும் நேரமின்றி கூடுதல் நேரமாகவும் உழைத்து தான் வெயிலில் வதங்கி சுருண்டு அவர்கள் வாழ்வில் தென்றல் வீசச் செய்தான். அக்காவும் தங்கையும் அடுத்தடுத்து மணமுடிந்து கிளம்பினார்கள். தம்பி பள்ளிப்படிப்பு முடித்து நல்ல மதிப்பெண்களையும் பெற்று மேற்படிப்புக்காக அண்ணனின் அனுமதி வேண்டி நின்றான். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கவலை நீங்கி அம்மாவின் கவலையெல்லாம் பிள்ளைகளின் முன்னேற்றத்திற்காக ஏங்கினாள். செல்வம், நம்ம முத்து ஏதோ இன்ஜினியரிங் படிப்பாமேப்பா. அது படிக்கணும்னு ஆசைப்படுறான். அது நமக்கெல்லாம் ஒத்து வருமா? நீ என்னப்பா சொல்கிற?
அம்மா என்ன சொல்கிறாள்? வேண்டாம் என்கிறாளா அல்லது கோரிக்கை வைக்கிறாளா? புரியாமல் புலம்பினான். அம்மாவிடம் இருந்து போனை வாங்கிய தம்பி, அண்ணே, நிறையவே மதிப்பெண்கள் வாங்கியிருக்கேன். உடனே சீட் கிடைச்சிடும் அண்ணே. இந்த படிப்பு மட்டும் படிச்சுட்டா எனக்கு உடனே வேலை கிடைச்சிடும் அண்ணே. எத்தனை காலத்துக்கு தான் நீ மட்டும் கஷ்டப்படுவ? நானும் உனக்கு தோள் கொடுக்கணும்னு. நம்ம குடும்பம் எங்கேயோ போயிடும் அண்ணே. நம்ம தங்கச்சியை வசதியான இடத்தில் கட்டி கொடுக்கலாம் என தம்பியின் குரலில் விளைந்த ஏக்கமும் ஆர்வமும் அண்ணன் மனதை உருக்கின. பதில் கிடைக்கப் பெறாத தம்பியின் குரல் தேய்ந்து நின்றது. இளைய மகனின் மௌனமானாள் தாய். ஏற்கனவே அக்காவின் திருமணத்திற்காக வாங்கிய கடனை கட்டி நிமிர்ந்து மூச்சு விடும் முன் மீண்டும் கடனா? தயங்கினான். பிறகு பேசுவதாக கூறி போனை வைத்தவன் இரவு முழுவதும் உறக்கமின்றி தவித்தான். அம்மாவுக்கு இதில் உடன்பாடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டான். அம்மா, எங்களுக்காக நீ பட்ட துன்பங்களை நான் அறிவேன் அம்மா. காலத்தால் உடல் வதங்கிய நீ என்னால் உள்ளம் வதங்கக்கூடாது அம்மா. பெண் பிள்ளைகளை மனம் முடித்து கொடுப்பது கடமையானால் தம்பியின் எதிர்காலம் கருதி அவன் மேற்படிப்புக்கு உதவி அவனை உயர்த்துவதுதானே அவனுக்கு நான் செய்யும் கடமை. கவலைப்படாதேம்மா, உன் எல்லா கடமைகளையும் இனிதே நிறைவேற்றி உன் மனம் குளிர செய்வேனம்மா. நீ ஒருத்தனா எவ்வளவு காலம்தான் கஷ்டப்படுவ? நானும் உனக்கு தோள் கொடுக்கணும்னு உறுதியான நம்பிக்கை தரும் தம்பியின் வார்த்தை மீண்டும் அவனது செவிகளில் ஒலித்தது. அவன் மனதின் ஒரு ஓரமாய் ஆனந்தம் பரவியது. விழிநீர் சுரக்க ஆனந்தத்தோடு சுமையை சுமக்க தீர்மானித்தான். அண்ணனின் அழைப்புக்காகவே காத்திருந்த தம்பி மணி ஒலித்த மறுகணமே சொல்லண்ணா என்றான். தம்பியின் உணர்வுகளை புரிந்து கொண்டவன் தாமதிக்காமல், தம்பி, நீ என்ன படிக்க நினைக்கிறாயோ படி, நான் இருக்கேன் என்றபோது உருகிப்போனான். இளைய மகனின் சந்தோஷத்தை கண்ட தாய் ஆனந்த கண்ணீரோடு போனை வாங்கினாள். தம்பி, குரல் தழுதழுக்க மகனை அழைத்தவள் மேற்கொண்டு பேச முடியாதவளாய் கண்ணீர் வடித்தாள். அம்மா, பேசுமா, ஏன் மௌனமாயிருக்காய்? அட அம்மா, அழுகிறாயா? துடித்து போனான். நான் என்ன தவம் செய்தேனடா நீ மகனாய் கிடைப்பதற்கு? 5 பிள்ளைகளையும் எப்படி வளர்க்கப் போகிறேன் என்று தூக்கம் இல்லாமல் தவிச்சிருக்கேன். உன் அப்பா வாதத்தில் வீழ்ந்தபோது வாழவே வழியில்லை என அந்த கடவுளை பழித்தேன். ஆனா இன்னைக்கு சொல்றேன்டா, இருக்கவும் இடமில்லாமல் தலை குனிந்து இருந்த நம்ம குடும்பத்தை உயர்த்தி கௌரவப்படுத்தி விட்டாய் கண்ணா. குரல் நடுக்கத்தோடு அவள் சொன்ன வார்த்தையில் கண்ணீரால் நனைந்து போனான். என் மகனே, இப்பவே உன்னை பார்க்கணும்டா. பழஞ்சோறு போடவும் கதியில்லாத என் கையால வகை வகையா சமைச்சு ஊட்டி விடணும்டா. குரல் நடுங்க ஒலித்த அம்மாவின் வார்த்தைகளால் தவித்து போனான். இது போதுமா எனக்கு? இது ஒன்றே போதும். இந்த சந்தோஷத்திலேயே இன்னும் எத்தனை லட்சங்களுக்காகவும் போராடுவேன் அம்மா. லட்சியத்துக்காக மட்டுமே உழைக்க வேண்டிய உன்னை லட்சத்துக்காக பாடுபட வைத்த பாவியடா நான். குலுங்கினாள். அம்மா, இது என்ன வார்த்தை? என் லட்சியமே உங்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவது தானேம்மா. என் அம்மா கண்களில் இனி ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரணும். அழாதேம்மா என்றவன் தானும் கண்ணீரை துடைத்துவிட்டு மன நிம்மதியோடு போனை வைத்தான். மற்றவர்களை திருப்திப்படுத்தும் போதுதான் எத்தனை சந்தோஷம் கிடைக்கிறது. அவன் இன்னும் உழைத்தால்தான் லட்சங்களுக்கு பாடுபட்டு தன் தம்பியின் லட்சியத்தை நிறைவேற்றி நிமிர்ந்தபோது பேரிடியை பரிசாக பெற்றான். அந்த இடியை ஜீரணிக்கவும் சக்தியின்றி துடித்து போன காலங்கள் இப்போது நினைவுக்கு வந்தாலும் அதை புறக்கணிக்கும் சக்தியை பெற்றிருக்கவே செய்தான். தான் வாழ்ந்த வாழ்வின் அர்த்தமே அவனது கடமை முழுவதையும் முடிக்கும் போதுதான் என்று பல சமயங்களில் நினைத்ததுண்டு. அது இன்று நடக்கப் போகிறது. தேன்மொழிக்கு திருமணம். எத்தனை சிரமங்கள்! பணங்களை திரட்டி அதிகமாக வரதட்சணை கொடுக்க முன்வந்தும் அவளுக்கு திருமணம் எட்டாக்கனியாகவே இருந்தது. எழில் நிறைந்த தங்கையின் காலிலே குறை. கடைக்குட்டியாய் பிறந்தவள் எல்லோருக்கும் பிடித்த பெண் மட்டுமல்ல, எல்லோரின் பரிதாபத்துக்கும் ஆளான பெண். 2 வயதில் கடுஞ்சுரத்துக்கு தள்ளப்பட்டு தக்க மருத்துவத்துக்கு போதுமான நிதி இல்லாமல் கை வைத்தியமாகவே பார்த்து கொண்டிருக்க பேரிடியாய் அவளது வலது கால் செயலிழந்து போனது. யார் செய்த புண்ணியமோ முழுவதுமாக நடக்கும் சக்தியை இழந்துவிடவில்லை. வலக்காலை சாய்த்து சிரமப்பட்டு நடக்கும் அளவாவது வந்தது கண்டு கொஞ்சம் நிம்மதி அடைந்தனர் பெற்றோர்.
அதனாலேயே எல்லோருக்கும் பிரியமானவள் ஆனாள். 12ஆம் வகுப்பு வரை படித்து முடித்திருக்கிறாள். அவனுக்கு பிரியமான தங்கை. எனக்காக பாடுபடுவது நீ மட்டும்தானே என்று உள்ளம் உருகக் கூறிய வார்த்தை அவனால் இன்னும் மறக்க முடியாது. அவனுக்கு ஏனோ அன்று உறக்கம் வரவில்லை. அவனது இத்தனை வருட காலங்களில் தான் பட்ட சிரமங்கள் ஒவ்வொன்றும் நினைவுக்கு வந்தன. தான் சிங்கப்பூருக்குள் நுழைந்த காலத்தில் அதிகமாக போன் மூலமாகவும் தொடர்பு கொள்ள முடியாத வருமானம். கூடாரத்தில் நண்பர்களோடு சேர்ந்து தங்கி தான் ஒரு வேளை உணவு மட்டும் உண்டு பணத்தை சேர்த்து தன் குடும்பத்துக்கு அனுப்பி வைத்தான். எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியில் மேற்கொண்டு சில படிப்புகளை படித்து தேர்ச்சி பெற்று இன்று வெல்டிங் சூப்பர்வைசராக உயர்ந்திருந்தான். எத்தனையோ சிரமங்களை சந்தித்தாலும் அவன் மனதில் ஒரு ஓரத்தில் தன் அத்தை மகள் அரும்புவும் வசித்து வந்தாள். இவனுக்கு அவள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. இதற்கெல்லாம் ஆரம்பத்தில் அவனுக்கு நேரமே இல்லாவிட்டாலும் வலிய வந்து அவன் மன சிம்மாசனத்தில் அமர்ந்து கொண்டாள். அவன் வறுமையில் வதங்கினாலும் பருவம் வாடவில்லை. இதில் அப்பாவின் ஆசை வேறு. என் தங்கச்சி பொண்ணுதான் செல்வத்தின் மனைவி என்று கர்வம் பொங்க மனைவியிடம் கூறுவார். ஆனாலும் அவனுக்கு கடமை மட்டும்தான் பெரிதாக தெரிந்தது. தான் கஷ்டப்பட்ட காலத்தில் கை கொடுக்காத நாத்தனார் குடும்பத்தின் மீதான சீற்றம் இன்னும் அடங்காமலே இருந்தது அம்மாவுக்கு. அவன் சிங்கப்பூருக்கு பயணிக்க ஆயத்தமான போதுதான் அண்ணன் வீடு தேடி வந்தாள் அத்தை. சம்பந்தம் பேச வந்த நாத்தனாரிடம் மறுத்து பேச முடியவில்லை. காரணம், தன் மகனுக்கு அவள் மீது கொண்ட விருப்பம். வழியின்றி ஒப்புக்கொண்டாள். ஆனால் தனது கடமைகள் எல்லாம் முடிந்த பின்னே தனது திருமணம் என்று தீர்மானமாக அவன் கூறிச் சென்றான். அரும்புக்கோ அத்தான் மீது எல்லையற்ற அன்பு. அத்தானுக்காக உயிரையும் கொடுக்க தயங்க மாட்டாள் அற்புதமான பெண்ணவள். அவனோ தன் நலத்தை விட குடும்பத்திற்காகவே போராடி வெற்றியும் பெற்றான். காதலோ தனக்கே உரிய தனி அழகுடன் அவன் மனதில் கடமைக்கு இடம் விட்டு ஒதுங்கி அமைதி காத்து கிடந்தது. இத்தனை காலங்களில் ஒதுங்கி கிடந்த அந்த காதல் இன்று தனது ஆட்சியை துவக்கியிருந்தது. ஆம், அவனது கடமையின் நிறைவில்தான் காதலின் துவக்கமே இருக்கிறது. அன்று முழுவதுமே தனிச்சையாக செயல்பட்டான். தன் மனம் முழுவதும் நிறைந்திருந்தது. தங்கையின் திருமணம் முடிந்துவிட்டால் தனது கடமைகள் யாவுமே முடிந்துவிடும். தனது திருமணம் குறித்து நினைக்கும் போதே உள்ளம் சிலிர்த்தது. அரும்பு மெல்ல உச்சரித்தான். கடமைக்கு பயந்து பூட்டி வைத்திருந்த காதல் மொட்டுக்கள் மலர ஆரம்பித்தன. எனது உயிரே, எனக்காகவே வாழும் உனக்கு நான் என்ன செய்தேன்? கடமைக்கு பங்கம் வருமோ என காதல் மொழிகளை கூட உனக்காக உதிர்த்ததில்லையே. நான் என் குடும்பம் என்று வாழ்ந்த எனக்காகவும் நீ வாழ்கிறாயா? இனியும் உன்னை காக்க விடாமல் உன் கரம் பற்றும் நாள் வந்துவிட்டது. நினைக்கும் போதே செல்போன் அழகாய் சினுங்கியது. அவளிடமிருந்துதான் அழைப்பு வந்தது. வியந்து போனான். தனது எண்ணங்களின் பிரதிபலிப்பாய் மிளிரும் அவளை நினைக்கும் போது பெருமை பொங்கியது. சினுங்கும் போனை எடுத்து மார்போடு பதித்தவன் சத்தத்தை அடக்கிவிட்டு அவளது எண்களை அழுத்தினான். மனம் முழுதும் ஒருவித தவிப்பு இருக்கத்தான் செய்யும். அடிக்கடி இப்படி பேசிக்கொண்டால் தனது கடமையை நின்று தவறிவிடுவோம் என்று பயந்து சிறகுகளை மடக்கி கூண்டுக்குள்ளே பூட்டி வைத்திருந்தான். ஆனால் இன்று சுதந்திரமாய் சந்தோஷமாய் தான் சாதித்துவிட்ட வெற்றி களிப்போடு தன் ஜோடி பறவையிடம் எண்ணங்களை பரிமாற தவிக்கும் காதல் பறவையாகவே மாறினான். எதிர்முனையிலிருந்து இனிமையான அன்பு தவழும் குரல் ஒலித்தது. அத்தான் என்றதும் உண்மையிலேயே சிலிர்த்து போனான். அவளது இத்தனை அன்பான அழைப்பை கூட செவி கொடுத்து கேட்டதில்லை அவன். அவள் மீண்டும் அழைத்தாள். நீண்ட நிம்மதி பெருமூச்சு. அவனும் அழைத்தான். அரும்பு. அவனது அழுத்தமான அந்த உச்சரிப்பில் அவள் நிச்சயமாக வித்தியாசத்தை உணர்ந்திருக்க வேண்டும். ஆனந்தத்தில் உருகிப்போனாள். என்ன விஷயம் அரும்பு? இந்நேரம் கூப்பிட்டிருக்கியே? ஏனோ தெரியலையத்தான். என் இடது கண் துடித்தது. என்னை நினைக்கிறீர்கள் என்று நினைத்து ஃபோன் செய்தேன். வெட்கத்தோடு கூறியது கேட்டு புன்னகைத்தான். நான் உன்னை நினைக்கலைன்னு சொன்னால் என்ன செய்வாயாம்? காதலாய் சீண்டினான். நிச்சயமா கோபப்பட மாட்டேன் அத்தான். ஏன்னா உங்கள் நினைவில் இருப்பதெல்லாம் உங்கள் குடும்பம் மட்டும்தான்னு எனக்கு தெரியாதா?
அதுதானே அத்தான் என்னை உங்களை அதிகமாகவே நினைக்கத் தோணுது. உண்மையாக கூறிய அவளது விழிகளில் வழியும் அன்பை காண முடியாது தவித்துப் போனான் அவன். தேன்மொழிக்கு நிச்சயதார்த்தமாமே, அடுத்த மாதமே கல்யாணமாம். அத்தை வீட்டுக்கு வந்து சொன்னாங்க. நீங்க கல்யாணத்துக்கு வருவீங்களா அத்தான்? கேட்கும் போது வெட்கம் கூடுதலாகவே உண்டானது. வரணுமா? கேட்டான் அவன் குரல் தாழ்த்தி மெல்ல. பார்க்கணும் போல இருக்கு, வருவீங்களா? இப்ப வரட்டுமா, இல்ல நம்ம கல்யாணத்துக்கு வரட்டுமா? அவள் திணறிப் போனாள். 1000 ஏக்கங்களையும் கனவுகளையும் சுமந்து கொண்டிருக்கும் விழிகளில் ஆனந்த கண்ணீர் நிரம்பியது. எத்தனை வருடங்கள்! இந்த தேன்மொழியை விட 1 வயது பெரியவள் நான். உங்களுக்காகவே காத்திருந்து எனது ஆசைகளை வெளியிட்டால் எங்கே அது உங்களை பாதித்து விடுமோ என்று எனக்குள்ளேயே பூட்டி வைத்தேனே. உங்களோடு நான் வாழும் வாழ்க்கை கற்பனையில் மட்டும்தானோ என்றெண்ணி யாரும் அறியாமல் கண்ணீர் வடித்தேனே. இந்த ஒரு வார்த்தைக்காகத்தானே. கண்ணீர் பெருகி வழிந்து போனை நனைத்தது. எதிர்முனையில் அமைதியை கண்டவன் என்ன உணர்ந்தானோ? போதுமரும்பு, நிறுத்து. உப்பு நீராய் என் கன்னம் நனைந்து போகிறது. உன்னை ரொம்ப காக்க வைத்து விட்டேனோ? பரவாயில்லை அத்தான், காத்திருப்பது ஒரு சுகம்தானே. எதுவுமே எளிதில் கிடைத்து விட்டால் அதன் அருமை தெரியாதே. ரொம்ப நன்றி அரும்பு. எனக்கு பொருத்தமான உன்னை கொடுத்த கடவுளுக்கு நன்றி, நிறத்தை தவிர. நிறமா? ஆமாம். நானோ அமாவாசை, நீயோ பௌர்ணமி என்றபோது கலகலவென சிரித்து விட்டாள். அவனும் சேர்ந்து கொண்டான். என் அத்தானோட உள்ளம் பௌர்ணமியாச்சே, போதாதா? சரியத்தான், நீங்க வரீங்களா? நிச்சயத்துக்கு வர முடியாது, கல்யாணத்துக்கு வருவேன். முடிஞ்சா கையோட நம்ம நிச்சயதார்த்தம், அப்புறம் 6 மாதத்தில் கல்யாணம் அம்மா சொல்லியிருக்காங்க. சொல்லும் போதே உடல் முழுவதும் ஒரு பரவசம். அவ்வளவு சந்தோஷத்தில் வாயடைத்து போனாள். சட்டென கண்ணாடியை பார்த்தாள். 1 மாதம் கழித்து வந்து பார்க்க போகும் தன் அழகு முகத்தை பார்த்து நாணி தலை கவிழ்ந்தாள். உனக்கு என்ன வேண்டும் அரும்பு? உங்க கையால் மஞ்சள் கயிறு ஒன்று போதுமத்தான் என்ற போது உதடுகள் துடித்தன. சரி அரும்பு, நிச்சயதார்த்த விழாவை சிறப்பாக செய்யுங்க. இன்னொரு நாள் பேசுகிறேன். வச்சுடட்டுமா? மனமில்லாமல் கேட்க அவள் மனமில்லாமல் சம்மதித்தாள். பலவிதமான கற்பனைகளிலும் நிம்மதியிலும் ஆழ்ந்து உறங்கினான். ஆனால் எல்லாமே திட்டமிட்டபடியா நடக்கிறது? ஒருபுறம் அவன் அடுத்த மாதம் ஊருக்கு போவதற்கான வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்க, மறுபுறம் நிச்சயதார்த்தத்திற்கு முன்பே பெண்ணை பார்க்க வேண்டும் என்று கேரளாவிலிருந்து மாப்பிள்ளையின் அக்கா வந்தாள். பெண்ணை பார்த்து அதிர்ந்தே போனாள். நடுத்தர வர்க்கம்தான் தம்பி, ஓரளவு சம்பாதிக்கிறான். அவனுக்கு வசதியில்லாத பெண் கிடைச்சாலும் பரவாயில்லை. இந்த பெண்ணை எடுத்தா பணம் காசுக்கு ஆசைப்பட்டு எடுத்துட்டதாதான் 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. படார் என சபையிலேயே தன் அம்மாவிடம் சொன்னாள். அம்மாவோ தர்ம சங்கடத்தில். அம்மாதான் நகைக்கு ஆசைப்பட்டு மகனை சம்மதிக்க வைத்திருக்கிறாள் என பார்வையால் எரித்தாள். நல்ல காலம், இன்னைக்கு வந்தேன். நிச்சயதார்த்த விழாவிலே பெண்ணை பார்த்துக்கலாம்னு நீ சொன்ன போதே சந்தேகம்தான். படார் என எழுந்து, மன்னிக்கணும், எனக்கு இந்த கல்யாணத்தில் உடன்பாடில்லை, நாங்க போறோம் என்று கிளம்பினாள். பெண் சகோதரிகள் அவளை இடைமறித்தனர். நாளை மறுநாள் நிச்சயதார்த்தம்னு எல்லோரிடமும் சொல்லியாச்சு. பெண்ணை பிடிச்சிருக்குன்னு உங்க அம்மா சம்மதமும் சொல்லிட்டாங்க. நீங்க இப்ப வந்து மாத்தி பேசினா எப்படி? மன்னிச்சுக்கோங்க அம்மா, நான் முன்பே வந்திருந்தால் சம்மதித்திருக்க மாட்டேன். ஏற்கனவே உங்க தம்பியை பற்றி விஷயம் தெரிஞ்சும் பரவாயில்லை என்று பெருந்தன்மையா நடந்து கொண்டோம். ஆனால் இதை என்னால் ஏற்றுக்க முடியாது. சொல்லிவிட்டு வாசலில் நிற்கும் காரை நோக்கி விரைந்தவளை பின்தொடர்ந்தாள் அவளது தாய். அனைவரும் செய்வதறியாது திகைத்து நின்றனர். சிங்கப்பூரின் பெயர் பெற்ற நகை கடைக்குள் நுழைந்தான் செல்வம். அவனுக்குள்ளே ஒரு பரவசம். புதிதாகத்தான் உணர்ந்தான். அரும்புவின் அழகு முகம் கண்முன்னே நின்றது. உங்க கையால் மஞ்சள் கயிறு ஒன்று கொடுங்க அத்தான், அது போதும் என்ற உள்ளார்ந்த உண்மையான அவளது வார்த்தை அழுத்தமாக அவன் செவிகளில் எதிரொலித்தது. சட்டென விழி கலங்க ஒரு முறை தன்னை நிதானப்படுத்தி கொண்டு ஒரு சின்னஞ்சிறு அழகிய மோதிரத்தை தேர்வு செய்தான். அவளது பூக்கரம் பிடித்து இந்த மோதிரத்தை மாட்டிவிடும் இனிய அழகிய கனவை போன் சத்தம் எழுப்பி கலைத்தது. அம்மாதான் போன் செய்கிறாள். சத்தத்தை நிறுத்திவிட்டு தானே அம்மாவுக்கு போன் செய்து செவிக்களித்தான்.
உடல் முழுவதும் உஷ்ணம் பரவி விக்கித்து நின்றான். அம்மாவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அவனது கற்பனை கோட்டை ஒவ்வொன்றாக சிதறி விழ ஆரம்பித்தது. சார், மோதிரத்திற்கு பில் போடட்டுமா? நகைக்கடை பணிப்பெண் கேட்டாள். மௌனமாக மறுத்துவிட்டு கனத்த மனதோடு வெளியேறினான். அம்மாவின் கண்ணீரில் மூழ்கிப் போனான். மூத்த சகோதரிகள் இருவரும் மாறி மாறி பேசினார்கள். உடைந்து போனான். நடந்த விஷயத்தை விவரமாக கேட்டவன் தங்கையின் மனநிலை குறித்து வேதனைப்பட்டான். நான் மாப்பிள்ளை அக்காவிடம் பேசுகிறேன். நீ பேசினாலும் சம்மதிக்க மாட்டா அவள், ஆங்காரத்துடன் கூறிய அக்காவிடமிருந்து போனை வாங்கினாள் தேன்மொழி. வேண்டாம்னே, தயவு செய்து பேசாதே. மனசாட்சி இல்லாத அவர்களிடம் பேச வேண்டாம். ஒருவேளை உன் பேச்சுக்கு அவங்களே ஒப்புக்கொண்டாலும் என்னால் அங்கே நிம்மதியா வாழ முடியாது. விட்டுடு, என் தலையெழுத்துப்படி நடக்கட்டும், தீர்மானமாக மறுத்தாள். அண்ணனின் சமாதான வார்த்தைகளால் அவளை அசைக்கக்கூட முடியவில்லை. தங்கையின் ஏமாற்றம் அவனை வதைத்தது. அம்மாவின் கண்ணீர் அவனை நிலைகுலையச் செய்தது. அவனுக்கு கிடைத்த சந்தோஷமும் நிம்மதியும் 2 நாட்களில் முடிந்து போனது. இனி என்ன செய்வது? இரவும் பகலும் வெயில் மழை பாராது அயராது பாடுபட்டதெல்லாம் எதற்காக? யாருக்காக? ஏற்கனவே கரும்புள்ளி விழுந்துவிட்ட தன் குடும்பத்தில் இப்படி ஒரு இடியா? பெண்ணின் திருமணம் நின்று போய்விட்டால் ஏற்படும் விளைவுகளை தங்கையை பற்றிய கவலையில் தன் கற்பனை கனவு சுவடின்றி மறைந்தே போனது. இந்த மௌனத்துடனே நாட்கள் கரைந்தன. அப்போதுதான் தேன்மொழியின் இருண்ட வாழ்க்கையில் ஒளி வீசும் நாள் வந்தது. ஆனால் அதுவே தன் வாழ்க்கையை இருளாக்கப் போகிறதென்பதை அவன் அறியவில்லை. மீண்டும் அம்மாவிடமிருந்து போன், அதே வசனம். ஆனால் அந்த வாழ்க்கை இவன் கையில்தான் இருக்கிறதாம். அம்மா கூறுகிறாள். ஒரு விழியை பிடுங்கி மறுவிழிக்கு ஒளி கொடுத்தால் எப்படி? அம்மா சிறிதும் தயங்கவில்லை. தன் மற்ற பிள்ளைகளின் தேவை அனைத்தையும் கேட்டு பெறுவதற்காக இந்த பிள்ளையோ? மாப்பிள்ளை வீடு வசதியாம், வரதட்சணை தேவையில்லை, குறையுள்ள பெண்ணை மணக்கத் தயாராம். ஆனால் வலிப்பு நோய் உள்ள என் தங்கையை உங்க மகன் மணந்து கொண்டால் இது நடக்கும். பெண் பார்க்க வந்த மாப்பிள்ளை சபையிலே கூறிய வார்த்தை இது. அம்மா ஒப்புவித்தாள். நீயும் அரும்புவை நினச்சிட்டு இருக்கே. உன் தங்கை வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கே செல்வம். நீ என்னப்பா சொல்ற? கோரிக்கை வைப்பது போன்ற கேள்வியால் அதிர்ந்தே போனான் செல்வம். நம்ம தேன்மொழி வாழ்க்கை உன் கையில் தானடா இருக்கு. அடிவயிற்றிலிருந்து உறக்க கூறி அழுதாள். எல்லாவற்றையும் கொடுத்த பிறகு தனக்கென இருந்த ஒரு நிம்மதியும் தள்ளாடி கொண்டிருக்கிறது. இவன் மன உறுதியை கலைக்க மாமாவின் உபதேசம் வேறு. இதை பாருடா, அரும்பு படிச்ச பொண்ணு, குறையில்லாத பொண்ணு. நீ இல்லாட்டியும் வேறு எந்த மாப்பிள்ளையும் கிடைப்பான். ஆனால் உன் தங்கச்சியை யோசிச்சுப்பார். இந்த குடும்பத்துக்கு என்று இருக்கும் ஒரே பையன் நீதான். உன் சந்தோஷத்தை இழந்தால்தான் உன் தங்கச்சி சந்தோஷமாயிருக்க முடியும். சீக்கிரமா ஒரு முடிவை சொல். பேசிய வேகத்தோடு தொடர்பு துண்டிக்கப்பட்டது. வாழ்க்கையோடு எதிர்நீச்சல் போட்டு கரை சேரும் தருவாயில் வெள்ளம் பொங்கி அவனை ஒரே அடியாக மூழ்கியடித்தது. சோதனைகளை சுமப்பதற்காகவே இந்த பிறவி எடுத்தேனா? இதற்கு என்ன பதில் கூற முடியும்? கடவுளே, என் கண்மணியைத்தான் என்னால் மறக்க முடியுமா? அவளை விட முடியுமா? ஆனால் அம்மா விடவில்லை. 2 நாட்களாக தொடர்ந்து போன் செய்து யாசகம் கேட்பது போல கேட்டாள். அவனுக்கு இரத்த கண்ணீர் வழிந்தது. கேட்கும் முன்பே கொடுத்த தனக்கு கேட்டு கொடுக்க முடியாத விதியை நினைத்து புழுங்கி துடித்தான். அம்மாவின் கண்ணீரில் தத்தளித்தான். 2 நாட்களாக யோசித்தும் அழுதும் தவித்தும் இறுதியில் மனதை கல்லாக்கி கொண்டு அரும்புவிடம் பேசத் தயாரானான். என் அன்பே, என்னிடமிருந்து கிடைக்கப் போகும் பேரிடியை எப்படி தாங்கிக்கப் போகிறாய்? எதிரிக்கும் வரக்கூடாது என் நிலைமை. அத்தான், நீங்களா? இப்பதான் உங்களை நினச்சிட்டு இருந்தேன். அவளது அன்பின் அலையில் அவன் நனைந்து போனான். கூடவே குற்ற உணர்வாலும் எல்லாமே கனவாய் போயிடுச்சு அத்தான். அவனது வருகை குறித்த ஆசை நிறைவேறாத ஏமாற்றம் அவளது குரல் ஒலியை தழுதழுக்க செய்தது. அவனிடமோ பதிலில்லை. எப்படி பேச முடியும்? தான் பேச நினைப்பதை கனவிலும் நினைத்திருக்க மாட்டாளே. அரும்பு, உள்ளம் முழுதும் உன்னை நிரப்பி மாற்றாளுக்கு மாலையிட எப்படி முடியும் என்னால்? அத்தான், ஏன் மௌனமாயிருக்கீங்க? தெரியும் அத்தான், எனக்கு இருக்கும் வேதனை உங்களுக்கும் தானே இருக்கும்.
நான் கவலைப்படுகிறேன் என்று நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்காக எத்தனை காலமானாலும் நான் காத்திருப்பேன் அத்தான். விழிகளை இறுக்க மூடினான். சரக்கென கண்ணீர் வழிந்தது. மனதை வெகு சிரமப்பட்டு திடப்படுத்தியவாறு உதடுகள் துடிக்க, இனி எனக்காக காத்திருக்க அவசியமில்லை என்றான். கனப்பொழுதில் அவள் விழிகள் பளபளவென, உண்மையாகவா? அப்படியானால் நீங்க வரப்போறீங்களா அத்தான்? வஞ்சகமின்றி பேசும் வார்த்தைகளால் உக்கிப் போனான். போனை விலக்கிவிட்டு சத்தமின்றி அழுதான். அரும்பு, இதுதான் உன்னை காதலோடு அழைக்கும் கடைசி அழைப்பு. உள்ளம் கூச்சமிட்டு குடைந்தது. காய்ந்து போன உதடுகளை ஈரப்படுத்திவிட்டு நீண்ட பெருமூச்சோடு அவன் ஆரம்பித்தான். தேன்மொழிக்கு நல்ல வரன் அமைந்திருக்கு. உண்மையாகவா? ரொம்ப சந்தோஷமத்தான். நான் வணங்கிய தெய்வம் அவளை கைவிடவில்லை. ஆனால் உன்னை விட்டுடுச்சே. வெறுமனே அவனது வார்த்தையால் அவள் புருவங்கள் சுளித்தாள். என்ன அத்தான் சொல்றீங்க? குறையுள்ள அவளை மணக்க எத்தனை பேருக்கு மனம் வரும்? ஆனால் இந்த மாப்பிள்ளை வந்திருக்கார். இந்த கல்யாணம் நடப்பது என் கையில்தான் இருக்கு அரும்பு. ஏன் வரதட்சணை அதிகம் கேட்கிறார்களா? குழந்தை போல் கேட்டபோது துடித்துப் போனான். என்னையே கேட்குறாங்களே. விரக்தியாய் ஒலித்த வார்த்தைகள் அவளுக்கு புரியவில்லை. வலிப்பு நோய் உள்ள அவர் தங்கையை நான் மணந்தால்தான் அவர் என் தங்கையை மணப்பாராம். இதயமே வெடித்து சிதறிப்போனது. காலம் காலமாய் கட்டி வைத்திருந்த காதல் கோட்டை நொறுங்கிப் போனது. அதிர்ச்சியும் ஆவேசமும் ஒன்று சேர அவளது இதயம் சீரற்று தாறுமாறாய் துடித்தது. நான் என்ன சொல்லட்டும் அரும்பு? கேள்வியை கேட்டுவிட்டு துடித்தான். அவனது கேள்விக்கணை சிதறிய இதயத்தையும் துளைத்தது. கண்ணீர் மல்க, நான் என்னதான் சொல்லணும்? இதுக்கு நீங்களே சொல்லுங்க, குரல் நடுங்கி கூறிவிட்டு சத்தமின்றி விம்மினாள். அவளது மாசற்ற மனதின் நிலையை உணர்ந்தவன் அடுத்து சொல்லப்போகும் வார்த்தைக்காக தன் இதயத்தை ஓங்கி குத்திவிட்டு துடிக்கும் உதடுகளை அழுத்தி கடித்தவன், என்னை மறந்திடு அரும்பு, சன்னமான குரலில் கூறினான். உலகமே இருண்டு விட்டதாய் உணர்ந்த அவளும் தீர்மானமான குரலில் சொன்னாள், செத்துருவேன் அத்தான். குரல் உடைந்து ஒலிக்க விக்கித்து போனான். ஏன் அத்தான், என்னை மறக்க தயாராயிட்டீங்க தானே? உங்களால் எப்படி கேட்க முடியுது? என் இதயம் முழுவதும் உங்களையே நிரப்பி வச்சிருக்கேன் அத்தான். அதை எக்காரணத்தை கொண்டும் அழிக்க முடியாது. அப்படி அழிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் நான் என்னையே அழிச்சுக்குவேன். கண்ணீரும் கேவலமாய் கூறிய வார்த்தைகளால் உறைந்து போனான். அதற்கு மேல் பேச முடியாமல் சக்தியின்றி தொடர்பை துண்டித்தான். உடல் முழுவதும் வியர்த்து போனது எதிர்பார்க்காத பதிலால். துடித்துப்போன அவன் தனிமையில் தவித்தான். நிதானத்திற்கும் வந்திருக்காத வேளையில் அவனை சிறிது யோசிக்க விடாமல் மீண்டும் பூன்வொலி எழுப்பியது. அம்மாதான். அவனது மனமும் போனும் சேர்ந்து கூச்சலிட்டன. செய்வதறியாது தவித்தான். சலிப்போடு போனை எடுத்தான். என்னப்பா முடிவெடுத்திருக்க? மாப்பிள்ளை வீட்டிலிருந்து போன் வந்தது. நாளைக்கு சொல்வதா சொல்லிட்டேன். அவன் வார்த்தைக்காக காத்திருந்தாள். அது இழுத்ததில் அவள் வித்தியாசத்தை உணர்ந்தவள், என்ன சொல்லு என்றாள் சற்று கடுமையாகவே. கொஞ்சம் காத்திருந்தால் இதைவிட நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலாம் இல்லையா? தயங்கிக் கொண்டே இவ்விதம் சொல்லி முடித்த மறுகணமே அவன் எதிர்பாராத சம்பவங்கள் நடந்தன. ரொம்ப சந்தோஷம் மகனே. உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கிட்டு இன்னைக்கு உன்கிட்ட மடிப்பிச்சை கேட்கும் நிலையை அந்த கடவுள் கொடுத்துட்டானே. உன்னை பெற்ற வயிறு குளிர்ந்துடுச்சுடா, குளிர்ந்துடுச்சு. நீ எங்களுக்காக உன் சந்தோஷத்தை இழக்க வேண்டாம்ப்பா. என் வயிற்றுல பிறந்த பாவத்துக்கு அவ காலம் முழுவதும் கண்ணியாகவே இருக்கட்டும். ஆனா அதை பார்க்க நான் உயிரோடு இருக்க மாட்டேன், ஆங்காரமாய் கூறியவள் போனை எறிந்துவிட்டு அவசரமாக அறையை நோக்கி ஓடியவள் தாளிட்டு கொண்டாள். ஐயோ அம்மா, கதவை திறேன். கதவு தட்டும் ஓசையும் தேன்மொழியின் கதறலும் அவனுக்கு நன்றாகவே கேட்டன. செய்வதறியாது தலையில் அடித்துக்கொண்டு 4 சுவர்களுக்குள்ளும் அலைமோதினான். ஐயோ அம்மா, கண்ணீரில் துடித்தான். தேனு, போனை எடுத்து பேசேன். உடல் முழுதும் நடுங்க அம்மாவின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாயிருக்குமோ என பயந்தவன் ஏதும் செய்ய முடியாமல் தன்னிலை குறித்து கோபத்தால் சுவரிலே மோதினான், துடித்தான். நல்ல வேளையாக மாமா அச்சமயம் வந்தார். கதவை ஓங்கி இருமுறை உதைத்ததில் தாழ்பால் விலகி திறந்து கொண்டது. ஏதோ பதற்றத்தில் உள்ளே சென்ற தாய்க்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை போலும். சுவரோரமாக அமர்ந்து அழுத அம்மாவை கட்டி அணைத்து கதறினாள் தேன்மொழி. முட்டாள்தனமா முடிவெடுத்து இந்த பிள்ளையை அனாதையாக்கிடாதே.
வசைமொழிகளை மாமா வாரி வீசிக்கொண்டிருந்தார். என்ன நடக்கிறது என்று தெரியாமல் தவிக்கும் அண்ணன் அவளுக்கு ஞாபகம் வர தன் ஒரு காலால் வேகமாக அடியெடுத்து வந்தவள் போனை எடுத்து விவரம் கூறினாள். விழிநீர் வடிய தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டு சிலையாய் அமர்ந்தான். காலச்சக்கரத்தில் சுழற்றப்பட்டு சோர்ந்து போயிருந்தான். நொடி பொழுதில் எல்லாமே முடிந்து போனது. தன் கனவு, காதல் எல்லாம். உடல் முழுதும் அவர்களுக்கு உழைப்பதற்கு, இதயம் மட்டும் அரும்புக்கு என்று ஒதுக்கப்பட்டிருந்தது. இன்று முதல் இதயமும் வறண்டு போய் செயற்கையாக இயங்க ஆரம்பிக்கும் அவர்களுக்காகவே. இப்போது அவனுக்கு தான் மன்னித்து மறந்து போன தம்பியின் ஞாபகம்தான் வந்தது. எத்தனை தைரியசாலி அவன்! அவனால் குடும்பத்துக்கு ஏற்பட்ட கரும்புள்ளியை அளிக்க பணயமாக தன்னையே வைக்க தீர்மானித்து விட்டனர். எவ்வளவோ சிரமப்பட்டு தம்பிக்காக லட்சங்களை கொட்டி அவனது லட்சியத்தை நிறைவேற்றினேன். உனக்கு தோள் கொடுப்பேன் என்று கூறிய அவனது வீர வசனத்தை எண்ணி ஆனந்த கண்ணீர் விட்டவனுக்கு இரத்தக்கண்ணீர் வழிந்தது. அவன் அண்ணனுக்கு தோள் கொடுக்க மறந்து காதலிக்கு இதயத்தை கொடுத்து விட்டான். விவரம் அறிந்த அம்மா புலம்பினாள். தங்கை வாழ்க்கை சீரழியும் என்றாள். அவன் கவலைப்படவில்லை. அவனை காத்திருக்கவும் விடவில்லை காதலி. தனக்காக பாடுபட்டவர்களை எல்லாம் மறந்து மாமனாருக்கு தத்துப்பிள்ளையாகி போனான். 10 வயதிலிருந்து 25 வருடங்களாக அவன் தாண்டி வந்த முட்கள் நிறைந்த பாதையால் பாதங்களில் ரத்தம் வழிந்த போது கூட அஞ்சவில்லை. ஆனால் இறுதியில் தன்னையே அழித்து கொண்டால்தான் தியாகச் சுடரெனும் பட்டம் கிடைக்கும் என்ற போதுதான் தன்னையே வெறுத்தான். தாய் தனக்காக விசும்பி அழுத கண்ணீர் பொய்யாகி போனதோ? ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் என்னிடம் கண்ணீர் வடித்த தாயே, எனக்காக யாரிடம் கண்ணீர் வடிக்கப் போகிறாய்? எனது தியாகங்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் எழுதப்பட ஆசைப்படவில்லை, உன் இதயத்தில் கூட எழுதப்படவில்லையே. இதோ எனக்காகவும் கண்ணீர் வடிக்கும் ஒரு உயிரை உதறிவிட்டு மீண்டும் உங்களுக்காக பாரத்தை சுமக்கிறேன். கரங்கள் பற்றியிருக்கும் கடிதத்தின் மீது கண்ணீர் துளிகள் விழுந்தன. அரும்பு, இனி நீ யாரோ நான் யாரோ? கடைசியாக ஒருமுறை அந்த கடிதத்தை பிரித்தான். அரும்புவுக்கு செல்வம் எழுதுவது. நீ எதிர்பார்த்திடாத கடிதத்தை மனச்சுமையோடு அனுப்புகிறேன். எனது வாழ்க்கையில் நான் கடந்தவை எல்லாமே கஷ்டங்கள் மட்டும்தான். மற்றவர்க்கு மகிழ்ச்சியை கொடுக்க நினைத்த எனக்கு தலை விதியிலேயே சந்தோஷம் எழுதப்படவில்லை போலும். விவரம் அறிந்த காலம் முதலாய் குடும்பத்திற்காக உழைத்து ஓடாய் தேய்ந்து போன எனது வாழ்விலும் உன்னால் தென்றல் வீசியது. வெயிலில் வாடி வியர்த்து வழிந்த போது கூட நான் கலங்கவில்லை. காதல் மொழியில் உன்னிடம் பேசக்கூட முடியாதவாறு கால அவகாசம் கிடைக்கப் பெறாத துரதிர்ஷ்டசாலி நான். தன்னை உருக்கி ஒளி கொடுக்கும் மெழுகுவர்த்தி. என்னோடு சேர்ந்து நீயும் கரைய வேண்டாம். என்னை பொசுக்கிக் கொண்டு வெறும் மரக்கட்டையாய் ஒருத்திக்கு மாலையிடப் போகிறேன். எனது தங்கையின் வாழ்க்கைக்காக உன் ஆசைகளை பொசுக்கிவிட்டு பாவியாக நிற்கிறேன். எந்த தவறான முடிவுக்கும் சென்று என்னை மேலும் பாவியாக்கி விடாதே. என்னை பற்றி முழுதும் புரிந்து கொண்டவள் நீ மட்டும்தான். எனது கடமையின் நிறைவே இந்த தியாகத்தில்தான் என்று சொல்லும் மாமா, அரை கதவை பூட்டிக்கொண்டு மிரட்டும் தாய், ஏமாற்றத்தை சுமந்து கொண்டு ஏக்கத்தோடு நிற்கும் தங்கை, இவர்களுக்குள் புதைந்து போனேன். தயவு செய்து என்னை தேடாதே. என்னை மன்னித்து விடு, மறந்து விடு. கடிதத்தை படித்து முடித்தவன் முகத்தை அரைந்து கொண்டு அழலானான். விடியலுக்காக தேசம் விட்டு தேசம் பயணித்தவனது வாழ்க்கை விடியவில்லை. இதுவரையிலும் மற்றவர்களுக்காக வாழ்ந்த அவன் இனியும் தனக்காக வாழப்போவதில்லை. அவனது தியாகங்கள் தொடரும். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.